ஆமா, இந்த வார்த்தை ஆக்சுவலா வந்து வேறொரு சபைக்காக எடுத்த வார்த்தை. போன புதன்கிழமையில இருந்தே இந்த வசனத்தை வந்து நான் தியானிச்சுட்டு வரும் பொழுது, மாசம் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு சபையில இருந்து ஒரு அழைப்பு வரும், திருப்பூர்ல இருந்து. ஆனா கரெக்டா நம்முடைய பாஸ்டர் வசந்த் அவர்கள் வியாழக்கிழமை எனக்கு கூப்பிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணாரு, என்னை அழைப்பு கொடுத்தார். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் அந்த சபையில இருந்து அழைப்பு வந்துச்சு. அதனால கர்த்தர் கண்டிப்பாக இந்த வசனம் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கண்டிப்பாக ஆவியானவர் ஒவ்வொருத்தரோடும் பேசுவார். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, உங்க சிந்தனையை வேற எங்கேயாவது வைக்காம, முழு கவனத்தோடும் முழு சிந்தனையோடும் முழு ஆத்மாவோடும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களை பலப்படுத்தும். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு விதைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். தைல கொம்பை எடுத்து அவனை யார் இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்படுகிறார்? நல்லா சத்தமா சொல்லுங்க. தாவீது. சூப்பர். எல்லாருமே வசனத்துல ரொம்ப தேர்ந்தவர்கள். நல்ல நிறைய சாட்சியில இந்த இடத்துல கர்த்தர் எழுப்புகிறார். உண்மையிலே வந்து எல்லாருமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துலதான் இருக்கிறீங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். நிறைய சாட்சிகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். நல்ல சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு சபையில இருக்கிறீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சபையில இந்த நாள்ல இந்த வார்த்தைகள் புலப்படட்டும். ஆண்டவராகிய இயேசுடைய நாமத்தினாலே இந்த தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே யார் இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அப்படின்னா தாவீது தான் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். என்னவா அபிஷேகம் பண்ணப்படுகிறார்னா ராஜாவாக, ஒரு ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அப்படின்னு இந்த இடத்துல வேதத்துல படிக்கிறோம். அந்த காலத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டு காலம், இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாண காலத்துல அந்த அபிஷேகம் அப்படிங்கிற இந்த வார்த்தை அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியும். அநேக இடத்துல இந்த அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பார்க்க முடியும். அந்த அபிஷேகங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்காக அது பயன்படுத்தப்படுகிறது. நிறைய இடங்கள்ல அந்த அபிஷேகம் வார்த்தை வந்து நம்ம ஆண்டவராய் இயேசு வந்து ஆண்டவராய் நம்முடைய தேவன் வந்து அதை பயன்படுத்தி இருப்பார். ஆசாரிகள் அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அந்த காலத்துல ஒருத்தர் அபிஷேகம் பண்ணணும்னா எதால அபிஷேகம் பண்ணினாங்க? தைலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணினாங்க. ஏதோ ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியனையோ கொண்டு அபிஷேகம் பண்ணாங்க. தைலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணினாங்க. அப்ப அபிஷேகம் பண்றதுல நிறைய வந்து காரியங்கள் இருந்தது. ஆசாரிகள் வந்து அபிஷேகம் பண்ணாங்க. ஆசாரிய ஒரு ஊழியத்திற்காக அவர்கள் அபிஷேகம் பண்ணாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பனிமுட்டுகள், வாசஸ்தலம், அடுத்து பாத்தீங்கன்னா பலிபீடம், அங்க இருக்கக்கூடிய தொட்டி, இதெல்லாம் அந்த ஒரு மோசே காலத்துல பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சகல பொருட்களையும் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு நம்முடைய தேவன் வந்து மோசேக்கு சொல்லுவார். அப்ப அபிஷேகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதற்காக இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறதுனா அதை வந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறது. அல்ல கரங்களை எழுத்துறாமன்னு சொல்லுங்க. எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? பரிசுத்தப்படுத்தும்படியாக. அந்த இடத்துல வந்து அங்க அந்த பொருளாகட்டும் அல்லது வந்து ஒரு ஆசாரியனாகட்டும் அல்லது ஒரு ராஜாவாகட்டும் அவனை பரிசுத்தப்படுத்தி அந்த ஒரு தேவைக்காக, ஒரு பொருளா இருந்தா தேவை அல்லது ஒரு ஊழியத்திற்காக. இன்னும் பாத்தீங்கன்னா அநேக ராஜாக்களை வந்து அபிஷேகம் பண்ணாங்க. இவர் கூட தாவீது கூட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதற்கு முன்பாக யார் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்? சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இதெல்லாம் வந்து ராஜாவுக்காக அவங்களை வந்து அபிஷேகம் பண்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்றாரு. எலியா யாரை அபிஷேகம் பண்றாரு? எலிசாவை அபிஷேகம் பண்றாரு. சோ இது மாதிரியான அந்த அபிஷேகம் எல்லாம் அவர்களை முதல்ல வந்து பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், என்ன நோக்கத்திற்காக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்களோ அந்த நோக்கத்திற்காகவும் அவர்கள் வந்து அந்த இடத்துல தைலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை, வசனத்தை நம்ம தேவனுடைய வேதாகமம் மூலியமாக நாங்கள் படிக்கிறோம். அல்லேலூயா. ஓகே, இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டுல எப்படி வருது? அதாவது இப்ப நாம இருக்கக்கூடிய காலம் என்ன காலம்? கிருபையின் காலம். அல்லேலூயா. கிருபை பிரமாணம் அப்படியே பிரமாணமே மாறுது. இயேசு வந்ததுக்கு அப்புறம் பிரமாணம் டோட்டலாக அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த நியாய பிரமாணம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு புதிய ஏற்பாட்டுல வரக்கூடிய அந்த கிருபை பிரமாணம், ஒரு புதிய பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த புதிய பிரமாணமாகிய அந்த கிருபை பிரமாணத்துல இந்த அபிஷேகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையானது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, எங்கெல்லாம் அந்த அபிஷேகம் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல வந்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ ஞானஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? எல்லாருமே நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், அப்படித்தானே? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்ப ஞானஸ்தானம் அப்படிங்கும்போது என்ன பண்றோம்? ஒரு தண்ணீர்ல மூழ்கி அவர்களை வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். அப்ப தண்ணீர்ல மூழ்கிறோம். அதாவது அபிஷேகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு
பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் அவருடைய சிரசின் மீது வார்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. வார்க்கப்படுகிறது. அந்த சவுல் மீது கூட பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த தன்னுடைய குப்பியில் இருந்த தைலத்தை எடுத்து அவன் சிரசின் மீது வார்த்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தை, வார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பதத்துக்கு ஆங்கிலத்துல என்ன போடப்பட்டிருக்குது அப்படின்னா பவுட், அதாவது POURD அப்படிங்கிற ஒரு வார்த்தை, POURED, அதாவது பவுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஊற்றுதல். என்னதுங்க? ஊற்றுதல். அப்ப தைலத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிரசின் மீது ஊற்றுவாங்க. அப்ப ஊற்றும் பொழுது அந்த தைலம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிரசின் மீது வடிஞ்சு அந்த உடம்பு முழுவதும் வரும். குப்பிங்கிறது சின்னதா இருக்கும். ஆனால் தாவீதுக்கு எதை கொண்டு அபிஷேகம் பண்ணினார்? கொம்பை கொண்டு அபிஷேகம். அம்மா சொன்னாங்க கரெக்டா. எதை கொண்டு? கொம்பு அப்படிங்கிறது பெருசா இருக்கும். அப்ப தைலமானது கொம்புல இருந்து ஊற்றப்படும் பொழுது அவனுடைய சிரசின் முழுவதும் என்ன அது நனைகிறது, ஊற்றப்படுகிறது. அப்ப சிரசின் மீது ஃபுல்லா வருகிறது. இப்ப இதே கான்செப்ட் தான் நாம புதிய ஏற்பாட்டுல நம்ம ஞானஸ்தானத்துக்கு அதை வந்து நம்ம ஒப்புமைப்படுத்த போகிறோம். அதாவது ஞானஸ்தானம் 2 வகையான ஞானஸ்தானம் இருக்கு. ஒன்று ஜலத்தினாலே ஞானஸ்தானம். அல்லேலூயா. ஜலத்தினாலே ஞானஸ்தானம். வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இல்லையே, 3:11. அப்ப 2 வகையான ஞானஸ்தானம் உண்டு. ஒண்ணு ஜலத்தினால ஞானஸ்தானம். இப்ப நம்ம எல்லாருமே கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே அந்த ஜலத்தினால ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். 2வதான ஒரு அபிஷேகம், அதாவது ஞானஸ்தானம் உண்டு. அதுக்கு பேர் தான் என்னது? பரிசுத்த ஆவியினாலே பெறக்கூடிய ஞானஸ்தானம். அப்போ அந்த காலத்துல அவர் யாரு இதை பேசுறது? யாரு? யோவான் ஸ்நானகன் பேசுறார். அவர் சொல்லும் பொழுது நான் வந்து எதனால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்? ஜலத்தினால், அதாவது தண்ணீர்ல ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்பாக ஒருத்தர் வருகிறார். அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். அவர் எதுல கொடுப்பாராம்? பரிசுத்த ஆவியினாலே இந்த ஞானஸ்தானத்தை தருவார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த 2 ஞானஸ்தானமும் நம்முடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக அப்படின்னா நமக்காக. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த 2 ஞானஸ்தானமும் நமக்கு வேண்டும். ஏன் அப்படின்னா எதற்காக அப்படிங்கிறதா நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். முதல் ஞானஸ்தானம் அப்படிங்கிறது நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக. எப்படி வந்து அந்த காலத்துல வந்து பழைய ஏற்பாட்டுல அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டதோ, புதிய ஏற்பாட்டுல முதல் ஞானஸ்தானமாகிய அந்த தண்ணீரில ஞானஸ்தானம், அந்த தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானஸ்தானம் தண்ணீர்ல ஜலத்தினால எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஞானஸ்தானம் என்பது யாரோடு இணைக்கப்படுகிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோடு இணைக்கப்படுகிறோம். அப்ப மரணத்தோடு இணைக்கப்படுகிறோம். எழுந்திருக்கும் பொழுது அவருடைய உயிர்த்தலோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப மரணம் என்பது ஒரு மனுஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டான், ஏதோ ஒரு தவறு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோர்ட் மூலியமாக அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, மரண தண்டனை. மரண தண்டனை கொடுப்பதற்கு முன்பாகவே ஒரு மரண தண்டனை நிகழ்த்துவதற்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்பாகவே என்ன பண்றான்னா அவன் இறந்துறான்னு வச்சுங்க. ஒரு 2 வருஷத்துல அவன் இறந்து போயிடான். அப்ப இறந்த உடனே அவன் மீது இருக்கக்கூடிய குற்றமானது நீங்கி போகும். ஆமென் இல்லையா? அல்லேலூயா. அப்போ அவன் மீது இருக்கக்கூடிய குற்றம் இல்ல. அந்த பணத்தை திரும்ப அதே ஜெயில வச்சிருப்பாங்களா? கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. திரும்ப அந்த பணத்தை கொண்டு போய் தூக்கில போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ ஒருவன் மரிக்கும் பொழுது அவன் மீது இருந்த குற்றமானது அவனை விட்டு விலகிறது. 1. 2வது அவன் மீது இருந்த தண்டனை அவனை விட்டு விலகி போகிறது. ஆமென் சொல்லுங்க.
அப்போ அதே போலதான் நான் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தோடு நான் இணைக்கப்படும் பொழுது என் மீது இருந்த அனைத்து பாவங்களும் சாபங்களும் நீங்கி நான் பரிசுத்தப்படுத்தப்படுகிறேன். அல்லேலூயா. அடுத்து என் மீது இருந்த தண்டனை, ஏன்னா பாவம் மரணத்துக்கு உண்டாது தானே. நாம் பாவம் செய்யும் பொழுது எனக்கு ஒரு தண்டனை உண்டு. எப்போன்னா பரலோக ராஜ்யத்தில் அதற்கென்று ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனையானது நம்மை விட்டு விலகுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு நேராக நான் இணைக்கப்படுகிறேன். என் மீது இருந்த பாவமும் எனக்கு நியமிக்கப்பட்ட தண்டனையும் என்னை விட்டு நீங்கி நான் பரிசுத்தமாகிறேன். அல்லேலூயா. அப்ப முதல் ஞானஸ்தானம், அதாவது ஜலத்தினாலே நான் ஞானஸ்தானம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, என் மீது இருந்த பாவம் என்னை விட்டு நீங்குகிறது. என் மீது இருந்த குற்றங்கள் என்னை விட்டு அகன்று போகிறது. நான் பரிசுத்தப்படுத்தப்படுகிறேன். அல்லேலூயா. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, இரண்டாவது ஞானஸ்தானம் எதற்காக அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நான் பெறக்கூடிய ஞானஸ்தானம். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 4வது வசனம். அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இது இயேசு திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. முதல்ல சொன்னது யாரு? யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. மீண்டும் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு அதை மீண்டும் கிறிஸ்தாந்தப்படுத்துகிறார். அப்ப நான் நீங்க இதுவரையிலும் ஜலத்தினாலே நீங்க ஞானஸ்தானம் பெற்றீர்கள். இப்ப நீங்க இதுக்கப்புறம் எதனால நீங்க ஞானஸ்தானம் பெற போகிறீர்கள்? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் மீண்டும் ஞானஸ்தானம் பெற போறீர்கள். அப்ப ரெண்டு ஞானஸ்தானமே கண்டிப்பா ஒரு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு விசுவாசி சபையில இணைந்தவுடன் முதல் ஞானஸ்தானம் அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்கள் ஜலத்தினால ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அப்ப ஞானஸ்தானம் என்பது நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இரண்டாவது ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியினாலே பெறக்கூடிய ஞானஸ்தானம். அல்லேலூயா. அப்ப இந்த ஞானஸ்தானம் எதுக்கு? இதை கொண்டு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறான் வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 1:8 இப்படி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் நல்ல சத்தமா பலன் அடைந்து. ஆமென். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் பலன் அடைகிறேன். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் வரும் பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை அக்கினியை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவதாக நான் பலன் அடைகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல் ஞானஸ்தானம் என்பது என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்தப்படுத்தி சபையில் இருந்தா மட்டும் போதாது, நான் என்ன வேணும்னா பலப்பட வேண்டும். ஆமென். அப்ப யார் பலன் அடைகிறார்களோ அவர்கள் தான் இயேசுடைய வருகை முந்தியோ அல்லது உங்களுடைய மரணம் முந்தியோ அதுவரையும் ஆண்டவராகிய இயேசுடைய நாமத்திற்காக சபையிலே நிலைத்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அநேகர்கள் பின்மாற்றம் அடைஞ்சு போறாங்க? கர்த்தரை அறிஞ்சிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஆனாலும் அநேக காரியங்களை இடரடைந்து போயிறாங்க. சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்து போறாங்க. அநேக விஷயங்கள் தங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு யுத்தம் வரும் பொழுது கர்த்தரை விட்டு வழி விலகி போகக்கூடிய காரியங்களை அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்க சபையில அப்படிப்பட்ட காரியங்கள் கண்டிப்பா நிகழ்ந்திருக்கும். அப்போ ஒருவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான், சபைக்கு வந்தாச்சு, ஆனாலும் அவர்கள் இடரடைகிறார்கள், கர்த்தரை விட்டு தூர போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால அக்கினியினால இன்னும் அவர்கள் பலப்படவில்லை என்று அர்த்தம். நல்ல ஆமென் சொல்லுங்க. ஒன்று சத்தியத்திலான பலப்படணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன, வசனம் என்ன, சத்தியம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவனா யாரு, இயேசுனா யாரு, எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஏன் நான் சபைக்கு வந்திருக்கேன், என்னுடைய நோக்கம் என்ன, எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த சத்தியத்துல முதல்ல அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தினாலே நிறையப்பட்டவர்கள் என்ன ஆகிறாங்க அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைந்து ஆண்டவராகிய இயேசுடைய வருகை முந்தியோ என்னுடைய மரணம் முந்தியோ அதுவரையும் கர்த்தருக்குள்ள நிலை நிற்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அல்லேலூயா. அநேகர்கள் இன்னைக்கு பின்மாற்றம் அடைந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள இல்லைங்க, அந்த அக்கினி அவர்களுக்குள்ள வெளிப்படவில்லை.
அவர்கள் அந்த அபிஷேகத்தினால் அக்னியினால் அவர்கள் நிரப்பப்படவில்லை, அவர்கள் தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படவில்லை என்பதுதான் நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக நாம் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நாமும் அப்படிப்பட்ட, அதாவது எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், ஏன் வந்து நம்ம சபைக்கு வர்றோம், ஏன் கர்த்தரால நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னா முதல் நோக்கம் என்ன? நல்ல சத்தமா சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணும். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக நான் வந்திருக்கிறீங்க. நல்ல கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் இந்த சபைக்கு அழைக்கப்பட்டது அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டது எதற்காக அப்படின்னா, எதற்காக? நல்ல சத்தமா, பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரத்துக் கொள்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. ஆனால் அது உடனே நடந்துருமா? உடனே இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல் ஞானஸ்தானம், அதாவது தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தோன்னா நான் பரிசுத்தமாறேன் இல்லையா? என்னை வந்து ஆண்டவர் என்னுடைய பாவத்தை நீக்கிறாரு, சாபத்தை நீக்கிறாரு, நான் ரொம்ப பரிசுத்தவான். அப்ப பரிசுத்தவர்கள் மாணவர்கள் மட்டும்தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் உடனே நம்ம வந்து ஞானஸ்தானம், தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தோம்னா நான் பரலோகத்துக்கு போவது கிடையாது. அப்போ இயேசுடைய ஒரு வருகைக்காக நம்ம காத்திருக்கோம், அல்லது நம்முடைய மரணத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்ப மரணம் என்பது நம்ம இந்த உலகத்தை விட்டு எங்க நம்ம டிரான்ஸ்பர் பண்ணுது? பரலோகத்துக்கு நம்ம மாறுறோம். மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு அல்ல, அது வந்து நம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு துவக்கம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த துவக்கம், அது பரலோக ராஜ்யத்தை நான் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அந்த அழைப்பை நான் முழுமையாக பூரணப்படுத்த வேண்டும். நான் அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளும் வரையும் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, நான் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கடைசி வரை என்ன ஓடி முடிக்கிறவனான இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. அழகா ஒரு வசனம் சொல்லுப்பா, எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்கினரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ பொறுமையோடு ஓட கெடுவாய். ஆமென் அல்லேலூயா. அவரை நோக்கி நான் பொறுமையாக ஓடும் பொழுது நான் எதுவரை நான் ஓடணும் அப்படின்னா, என்னுடைய ஓட்ட முடியும் வரை, அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வருகை வரை நான் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க வேண்டும். அப்படி ஓடி முடிவு பரியந்தம் சரியாக ஓடி முடிக்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அதை நான் சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னா யாரு நமக்கு உதவி செய்யறார் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு வேதத்துல நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இது பாப்பா திரும்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்மை வந்து நம்முடைய ஓட்டத்தை நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, எதற்காக இந்த உலகத்திலிருந்து நாம் வேர்பிரிக்கப்பட்டோமோ, அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த 2 ஞானஸ்தானமும் நமக்கு என்னவாக இருக்கிறது? ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த ஞானஸ்தானம், 2 ஞானஸ்தானமும் ஒரு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், இந்த சபையில் அழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே அப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தினாலே நம்ம நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன் நம்ம சபைக்கு வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் இது நம்முடைய சபை. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை வந்து நிறைவாய் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல உட்கார்ந்து ஒரு அறை கதவை சாத்திக்கிட்டு அதுக்குள்ள வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலே பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. அதுதான் ஒரு முழுமை, அதுதான் ஒரு நிறைவு. எப்படி வந்து தாவீது வந்து கொம்பினால் அபிஷேகம், ஒரு நிறைவான அபிஷேகத்தை பண்ணப்பட்டாரோ, அதே போல ஒரு அபிஷேகத்துடைய நிறைவை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா தனிமையில. ஆமென் அல்லேலூயா. ஒரு தனிமையான ஒரு அறை கதவை சாத்தி கொண்டு நீங்களும் ஆண்டோரும் இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க அபிஷேகத்தினால நிரப்பப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு முழுமையான அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசே அப்படிங்கிற ஒருத்தரை பாக்குறோம், மலை மேல, சீனாய் மலை மேல 40 நாள் யாருமே இல்ல. அங்க அந்த மலையில யாருமே இல்ல, அவரும் ஆண்டவர் மாத்துதான். அல்லேலூயா. அவர் இறங்கி வரும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கான்? பிரகாசமா இருக்குது. சொல்றாங்க, மோசே உடைய மூஞ்சி என்ன பண்ணிக்கோ, மூடிக்கொள்ளுக்கோ. என்ன எங்களால மூஞ்சி என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அந்த இடத்துல எந்த கொட்டும் அடிக்கல, எந்த மியூசிக்கும் இல்ல, கை தட்டல, சபையார் இணைஞ்சு பரிசுத்த ஆவியில நிரம்புங்கன்னு பாசத்துல கத்தல. ஆனால் அந்த மோசே இறங்கி வரும்போது அந்த பிரசன்னத்தோடு அபிஷேகத்தோடு இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம், பரிசுத்த அந்த தேவனுடைய அந்த அபிஷேகத்தோட அக்கினியோட அவங்க கீழே இறங்கி வர்றான். அப்போ தனிமையில எந்த இடத்துல நீங்க தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கத்தரா அந்த ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தினால நீங்க நிரம்புறீங்களோ அதுதான் ஒரு முழுமையான அபிஷேகம். ஆமென் அல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேகத்துல என்னால மூழ்க முடியல, என்னால நிரப்ப முடியல, என்னால வந்து அந்த தனிமையான இடத்துல வந்து நான் வந்து சோர்ந்து போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவர்களை முழுமைப்படுத்தக்கூடிய அல்லது அபிஷேகத்தினால நிரப்பக்கூடிய ஒரு இடம் தான் நம்முடைய சபை. ஆமென் அல்லேலூயா. எதுக்கு ஆராதிக்கிறோம்? நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம ஒரு பக்கம் ஆராதிக்கிறோம்,
அவர் வந்து ஆராதிப்பதற்கு ஆள் இல்லாம அவர் வந்து நம்ம ஆராதிக்க சொல்றாரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாராம்? கோடான கோடி தூதர்கள் மத்தியில, கோடான கோடி தூதர்களுடைய துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். நல்ல கரங்களை வருகிறாமன்னு சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் ஒரு சாதாரண ஒரு 1 2 பேர் இல்ல 10 பேர் 100 பேருடைய அபிஷேகத்தினால அல்ல, கோடான கோடி தூதர்களுடைய அந்த ஆராதனையின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடியதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர் எங்க இறங்கி வரன்னா, ஏன் பிள்ளை யாரு? நம்மளாம் நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை, என் பிள்ளை என்னை வந்து ஆராதிக்கணும், என்ன வந்து அவன் ஆராதிக்கிறான் அப்படின்னு உங்களுடைய துதியின் மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. உங்களுடைய துதியின் மத்தியிலே ஒரு வாசம் பண்ணுவதற்காக பரலோக ராஜ்யத்தை அத்தனை பேருடைய அந்த ஆராதனையெல்லாம் விட்டுட்டு, இல்ல என் பிள்ளை என்னை வந்து ஆராதிக்கிறான், அவனோட நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இடத்துல அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் இந்த இடத்துல இறங்கி வந்து வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பேர் வீட்டுல கிளம்பும் போது, போங்க இப்பதாங்க 2 பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, ஒரு 4 பாட்டு முடிஞ்சிருக்கும், இப்பதான் ஆராதனை நடந்துட்டு இருக்கும், போய்க்கலாம் மெதுவா, செய்தி கொடுக்கும் போது போய்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது போய்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெதுவா காலைல எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு டைம் பார்ப்பாங்க. ஓகே, நேரம் ஆராதனை முடிஞ்சிருக்கும், அப்ப போனா செய்தி கரெக்டா இருக்கும் அப்படின்னு கிளம்பி வர்றவங்களா இருக்கிறாங்க. இல்ல, ஓகே நல்லது. ஆனா பார்த்தேன் இன்னைக்கு நிறைய பேரு லேட்டா வர்றதெல்லாம் இன்னைக்கு பார்த்தேன். சோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த வார்த்தை கண்டிப்பாக நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குதுன்னா 8:50 நீங்க உள்ள இருக்கணும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் 8:55 உள்ள இருப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தருடைய ஆலயம் சொல்றவங்க, விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கர்த்தருடைய ஆலயத்துல யாருதான் இருப்பா? எத்தனை பேர் இங்க எங்க 2 பேரையும் பாக்குறீங்க? எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இங்க ஆண்டவராகிய தேவன் அமர்ந்திருக்கிறது எத்தனை பேர் பாக்குறீங்க? அல்லேலூயா. அந்த கண்கள் உங்களுக்கு எல்லாம் திறக்கப்படணும். இது வந்து சாதாரண, நீங்க பொதுவா வந்து ஒரு விக்கிரக கோயிலுக்கு எல்லாம் போனோம்னா எல்லாருக்குமே தெரியும், அங்க ஒரு பெரிய விக்கிரகம் இருக்கு, அங்கெல்லாம் போனா எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ பயங்கர விக்கிரகம் அப்படின்னு. ஆனால் இங்க நமக்கு என்ன ஒரு மனசுல வந்து ஒரு ஒரு மெத்தனை அப்படின்னா, ஆண்டவர் யாரும் பாக்குறது இல்லை. ஆமென். இங்க பாக்குறது இங்க பீட்டர் பாலாவையும் பாஸ்டரையும் வசந்த் பாஸ்டரையும் அவங்களை மட்டும்தான் பாக்குறவர்கள் நாம இருக்கிறோம். யாரை பார்க்கணும் அப்படின்னா, சிங்காசனத்தில் ஒருவர் எங்களுக்கு பின்னாக அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய தேவனை பார்க்குது. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா அவர் வாசம் பண்றாருங்க. ஒரு ஆலயத்துல அவர் வருகிறார். நாம வர்றதுக்கு முன்னாடி 8:55 அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சிங்காசனத்துல வந்து அவர் அமர்ந்து இருக்கிறார். யாரெல்லாம் லேட்டா வர்றா, யாரெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அந்த ஆலயத்துக்குள்ள வர்றா, யாரெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருக்குது, கொட்டாய் வர்றது, எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா சிங்காசனத்தில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த இருக்கிறது ஒரு 3 மணி நேரமா? ஆமா, 3 மணி நேரம் ஆராதனை. அந்த 3 மணி நேரம் கூட வாரத்துக்கு ஒரு நாள் ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செலவு பண்ணல அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து அமர்ந்து தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அவருடைய சமூகத்துல வந்து முன்னாடியே நம்ம காத்திருந்து அவருடைய நம்மை ஆராதித்து துதிக்கும் பொழுது அவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிறோம். தேவனை நம்ம ஆராதிப்பது ஒரு பக்கம், ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை வந்து நாமத்தை மகிமைப்படுத்தணும், அது வந்து ஒரு பக்கம். மறுமுறை என்ன இருக்குன்னா, அந்த அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நான் பரிசுத்தாவிய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு தடவை பெற்றிருப்போம், கண்டிப்பா அந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த அபிஷேகங்கிறது எப்பொழுதுமே நம்ம அந்த அனலோடு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அபிஷேகம், நான் முதல்ல சொன்னது மாதிரி, நான் எங்க இருந்தாலும், நான் தனிமையான ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த அபிஷேகத்தினால நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒரு இடத்துல நான் முழங்கால் பட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த அபிஷேகம் எனக்குள்ள வெளிப்படணும், அந்த உணர்வு இருக்கணும் எனக்குள்ள. காலையில எழுந்திருக்கும் போது ஆண்டவரேன்னு எழுந்திருக்கிறவங்க எத்தனை பேரு? ஆமென். அல்லேலூயா. அந்த எந்திரிக்கும் போதே ஆண்டவர் பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். எனக்கெல்லாம் ஃபீல் இருக்கும், ஆண்டவரே காலையில எந்திரிக்கும் போதே ஆண்டவரே அப்படின்னு எந்திரிக்கும் பொழுது அந்த ஆவியானுடைய அந்த பிரசன்னம் அப்படியே மேல இருந்து கீழே இறங்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தினாலே நான் எப்பொழுதும் நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். அந்த சபையில வந்து அப்படி நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது, நம்மை துதிக்கும் பொழுது நாம் வந்து இன்னும் அதிக பிரசன்னத்தை, தேவனுடைய அந்த மகிமையை நம்முடைய அந்த சரீரத்துக்குள்ள இறங்கும். அந்த அக்கினி எனக்குள்ள இறங்கும், அது பற்றி பிடிக்கும். நான் வீட்டுக்கு போனாலும் அந்த அனல் எனக்குள்ள இருந்து வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரர் நம்ம பார்த்திருக்கோம், எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கோம். ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் வந்து ஒரு அந்த ஊழியக்கார அம்மா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், அந்த இடத்துல ஆராதனை செய்யறாங்க, வார்த்தைகளை கொடுக்குறாங்க. அப்ப அவங்க அடுத்த கூட்டத்துக்கு போகணும். அப்ப கூட்டத்துக்குள்ள இறங்கி போனா அந்த இது போக முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஊழியக்காரரை வந்து பின்வழியாக, அது ஒரு மண்டபம், அது பின்வழியாக கூட்டிட்டு போறாங்க. டேய் பின்வழியாக கூட்டிட்டு போறாங்க. அவங்க ஜஸ்ட் வாக் பண்ணி போறாங்க. அது வெளியே நடந்து போகும் பொழுது அங்க பின்னாடி சமைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன்? அவருக்குள்ள இந்த புறப்படக்கூடிய அபிஷேகம், அந்த அக்கினி, அந்த அக்கினி யாருக்குள்ள ஊற்றப்படுகிறதுனா புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? மாம்சமா இருக்கிறோம். அப்ப உங்கள் மீதும் என் மீதும் அதே அபிஷேகத்தை அக்கினியே அவர் ஊற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அபிஷேகத்துடைய நிறைவுதான் இப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்க போகும் பொழுதும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நீங்க போகும்போதும் அசுத்த ஆவிகள் கீழே விழும். ஆமென், அல்லேலூயா. நோய் நொடிகள் இருக்கிறவங்க சுத்தமாவாங்க. இப்ப வசந்த் பிரதருக்கு நம்ம பாஸ்டர் கூட சொன்னாரு, ஒருத்தவங்களுக்கு கட்டி இருந்தவங்களுக்கு விடுதலை, சுகம் கிடைச்சது. அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் உங்களை கொண்டும் செய்வதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த அபிஷேகத்துடைய நிறைவினால நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எனக்குள்ள நிரம்பி வழியணும், அந்த அக்கினி எனக்குள்ள நிரம்பி வழியணும். அப்படி நிரம்பி வழியும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகமானது, அக்கினியானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை அது என்ன பண்ணும்னா விடுதலையாக்கும், சுகமாக்கும், இது போன்ற அற்புதங்களா நடக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்ப முதல்ல நான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் இந்த 2வது ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணணும்? பலப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? பலப்படணும். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் என்னை என்ன பண்ணுதுன்னா முதல்ல என்னை பலப்படுத்துகிறது. ஏன் அப்படின்னா நான் வந்து முதல்ல அப்பதான் குழந்தையாக இருக்கிறேன். நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன், தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தோன்னா நான் வந்து என்னுடைய பழைய பாவங்கள்லாம் மறைஞ்சு நான் புது சிருஷ்டியாக, புது குழந்தையாக நான் பிறக்கிறேன். ஆமாவா இல்லையா? அப்பதானே குழந்தை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ன பண்றேன்? புது குழந்தையாக நான் பிறக்கிறேன். பவுல் சொல்லுவாரு, ஒருவன் வந்து மீண்டும் தாயின் வயிற்றில், அதாவது மீண்டும் நீ பிறக்காவிட்டால் நீ என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறான், நான் திரும்ப இந்த இடத்துல போக முடியுமா? என்னுடைய அம்மா வயிற்றுல திரும்ப நான் போக முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ நான் அபிஷேகம், அதாவது தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் புது சிருஷ்டியாக, ஒரு புது குழந்தையாக இந்த உலகத்தில் நான் பிறக்கிறேன். ஆமென். அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன வேணும்னா பலப்பட வேண்டும். அந்த குழந்தை என்ன பண்ணும்? பலப்பட வேண்டும். அந்த குழந்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படணும். அப்ப நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுதுதான் நாம் என்ன பண்ணப்படுகிறோம்னா பலப்படுத்தப்படுகிறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? பலப்படுகிறோம். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், அக்கினியானது என்னை பலப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, வாசிக்கலாம். 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் பிரித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்க. அவரில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் தான் என்னை ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்க வைக்கிறது. ஆமென். என்னை நிலைப்படுத்துகிறது. நான் ஆண்டவருக்குள்ள நான் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரோடு நான் நிலைத்து நின்றாதான் நான் பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும். நான் முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள நிலை நிற்க வேண்டும். அப்படி என்னை நிலை நிறுத்துவது எது அப்படின்னா நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம். ஆமென், அல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன பண்ணுதா? போதிக்கிறதா. போதிக்கிறதுனா என்னது? சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறது. இன்னைக்கு அநேக போதனைகள் உண்டு. நம்ம வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவர் அங்க மட்டும்தான் நம்ம போதிக்கப்படுகிறோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இங்க இருக்கிறோம். இந்த 1 மணி நேரம் வார்த்தைகள் உங்களை அது மட்டும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதாது. ஆமென் சொல்லுங்க. ஏதோ யாருடைய போதனை உங்களுக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியினுடைய போதனை உங்களுக்கு வேண்டும். ஆமென். இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் நிறைய மெசேஜ் கேட்கிறோம். நிறைய அந்த மாதிரி கேட்கிறவர்கள் உண்டு. நாமளும் கேட்போம்னு நினைக்கிறேன்.
சோ அப்படி மெசேஜ் கேட்கறவங்க எல்லாம் உண்டு. அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், போதிக்கப்படுகிறோம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் கேட்டுக்கொண்ட சத்தியம் அது எங்க செயல்படுதோ அப்பதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைப்பட்டிருக்க முடியும். நல்லா ஆமென் சொல்லுங்க. சத்தியம் நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சத்தியத்தை கேட்கிறேன், சபையில கேட்கிறேன், யூடியூப்ல கேட்கிறேன், அநேக இடங்கள்ல நான் சத்தியத்தை கேட்கிறேன். ஆனால் இந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தும் பொழுதுதான், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில அது பயன்படுத்தப்படும் பொழுதுதான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலை நிற்கிறவனாக நான் காணப்பட முடியும். ஆமென் அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதை போதிக்கிறார் அப்படின்னா, நான் கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி நான் வாழ்வதற்கு ஆவியானவர் என்னை போதிக்கிறார். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. நான் கேட்டுக்கொண்ட சத்தியம், நான் வாழ்க்கையில படிச்சிருக்கேன், எனக்கு சத்தியம் எனக்கு தெரியும், அந்த வார்த்தைகள் எனக்கு தெரியும், சத்தியம்னா என்னன்னு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்பொழுது, எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீ தவறே செய்யாத ஒரு இடத்துல வாழ்றது ரொம்ப ஈஸி, அப்படித்தானே? குற்றமே நடக்காத ஒரு இடத்துல எப்படி வேணா நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட முடியும். ஆனால் குற்றம் இருக்கக்கூடிய இடத்துல அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வர்ற இடத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்கிறதா உண்மையான கிறிஸ்தவர்கள். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு எங்க இருந்து வந்தாராம்? அவர் எங்க பிறந்தார்? அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த இடத்துல இருந்து ஒரு நன்மை தோன்றுமோ, எங்க இருந்து? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை தோன்றுமோ அப்படின்னு கேட்கிறேன் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசரேத் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு இடம், எல்லா பாவங்களும் நிறைந்த இடம். ஆமென் அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு நன்மை வருமாப்பா? இவனுக்கு ஒரு டவுட். ஒரு நல்லவன் எங்க இருந்து வருவான்? நல்ல இடத்துல இருந்து வருவான். ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு நல்லவர்கள் தோன்றுவது என்பது இயல்பு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஒரு பாவம் நிறைந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை தோன்றுமா அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு டவுட் வருது. ஆமென் அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட சூழல் எனக்கு வரும்பொழுது, அதாவது எனக்கு ஒரு தவறு செய்வதற்கான ஒரு சூழல். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மை வஞ்சிப்பதற்கு பிசாசானவன் அநேக வழிகளை இந்த உலகத்தில் நமக்கு கொண்டு கொடுத்துட்டேதான் இருக்கான். ஆமென் அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அவனுக்கு டார்கெட்டே. இப்போ நம்ம ரட்சிக்கப்படாதவர்களை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் எங்கதான் போவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் தான் பிசாசுக்கு டார்கெட். அப்ப நமக்குள்ள ஏதாவது ஒரு வழியை நம்ம வீழ்ச்சி அடைவதற்கு, பாவத்துல விழுவதற்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவன் கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழலை கடந்துதான் நீங்க போக வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆமென். இன்னும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள், ஏதோ ஒரு பாவம் உங்க வாழ்க்கைய துரத்தி கொண்டே இருக்கும். ஆமாண்ணா இல்லையா? கண்டிப்பாக இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு பாவம் எங்களை என்ன பண்ணும்? விட்டு வந்த பாவம் ஏதோ ஒரு இடத்துல உங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், துரத்திட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து உங்களை பின்மாற்றம் அடைய செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கார். அப்ப கூட பிசாசு பேசுறான். என்ன சொல்றான்? நான் தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வாங்க. ஆண்டவரால் முடியுமா? முடியாதா? முடியும். ஆனாலும் அவர் தான் எதற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ அந்த நோக்கத்தை அந்த இடத்துல நிறைவேற்றினார். ஆமென். பிசாசு சொல்றதெல்லாம் காதலே வாங்கிக்கல. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு அநேக இது போன்ற காரியங்களில நம்மை பாவத்திலே விழச் செய்யும்படியாக, ஆண்டவராகிய இயேசுவை விட்டு நம்மை வழிவிலக பண்ணும்படியாக நம்மை துரத்தி கொண்டேதான் இருக்கிறான். ஆமென் அல்லேலூயா. அப்போ நம்மை துரத்துவது எதற்காக அப்படின்னா, நம்மை ஆண்டவரை விட்டு தூர போக பண்ணுவதற்காக, நம்மை விட்டு அந்த கர்த்தரை விட்டு தூர பண்ணுவதற்காக, நம்ம விலக பண்ணுவதற்காக தான் பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் அந்த சூழ்நிலையில நம்மை போதிக்கிறவரா தான் நம்முடைய ஆண்டவராகிய ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். கரங்களை வைக்கிறாமன்னு சொல்லுங்களேன். நம்மை போதிக்கிறார். எந்த சூழ்நிலை அப்படின்னா, நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது, நமக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, இது பாவம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில ஏதாவது யுத்தம் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட யோபுக்கெல்லாம் சோதனை வரலையா? அதுபோல நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு சில சோதனைகளை நமக்கு நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட சோதனையின் காலத்துல நம்மை போதித்து, நாம் அறிந்து கொண்ட சத்தியம் உள்ள இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம், அந்த சத்தியம் நம்முடைய மனசுக்குள்ள ஆழத்துல இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து அந்த சூழ்நிலையில நம்மை வழிவிலைக்கு போகாதபடி, அல்லது கர்த்தரை விட்டு தூர போகாதபடி, அல்லது பிசாசு கொண்டு வரக்கூடிய பாவத்தில் நான் வீழ்ச்சி அடைந்து போகாதபடி என்னை போதிக்கிறவராக யார் காணப்படுகிறார் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். நல்ல உயர் கரங்களை விட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
நமக்கு வந்து போதிக்கிறவர் அவர் தான். கேட்கக்கூடிய சத்தியம் நமக்குள்ள வந்துடும். இங்க போதிக்கப்படக்கூடிய சத்தியம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியம் நம்முடைய இருதயத்துல இருக்கும். ஆனால் சோதனை காலங்கள் நம்ம வீழ்ச்சி அடைந்து போவதற்கு காரணம் என்னன்னா, அந்த சத்தியம் நமக்கு அந்த இடத்துல வெளிப்படாது. ஆமென். அப்போ ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நம்மை போதிக்கிறார். இந்த இடத்துல நீ வந்து இது செய், இது செய்யாத, இது சரி, இது தவறு அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நமக்கு போதிக்கிறவர் யார் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எப்பொழுது நாம் பலப்பட முடியும் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி போதிக்கப்படும் பொழுதுதான் நம்ம பலனை அடைய முடியும். அப்பொழுதுதான் நம்ம கர்த்தருக்குள்ள நிலை நிற்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் எப்பொழுது நிலை நிற்க முடியும்? ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்பொழுது நிலை நிற்க முடியும் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த ஆவியா நமக்கு போதிக்கும் பொழுது. நான் இருக்க வீழ்ச்சி அடைந்தா என்ன ஆகும்? நான் வீழ்ச்சி அடைஞ்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து போயிருவேன், கர்த்தரை விட்டு போயிருவேன், சபை விட்டு போயிருவேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் தூரமா போயிருவேன். அப்ப நான் இந்த இடத்துல வீழ்ச்சி அடையாதபடி ஆவியானவர் என்னை போதிக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துக்குள்ளே என்னை நிலைநிற்க வைக்கிறார். அதன் மூலமாக நான் பலன் அடைகிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் பலப்படுகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய அந்த அவருடைய போதனையினாலே அவர் என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை நிலை நிறுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்ம ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பலன் வருகிறது. அப்படிப்பட்ட பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்ப நான் பலப்படும் பொழுதுதான் நான் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்கிறவனாக நான் காணப்பட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 4:8 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொந்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு அறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு. ஏன் அவர்களுக்குள்ள அந்த ஆச்சரியம் வருது? இது எப்படி வந்துச்சுன்னா, அந்த 8வது வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. ஆமென். அல்லேலூயா. இந்த பேதுருக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? பேதுரு யார் அப்படின்னா, இயேசுவை மறுதலித்தவன். அப்படித்தானே? இயேசுவை விட்டு பின்மாற்றம் அடைந்தவன். இயேசு வந்து சிலுவையில் அறையப்படுவதற்காக அவர் வந்து ஒப்பு கொடுத்த பொழுது அவர் வந்து மறுதலித்தவன் தான் அந்த பேதுரு. ஆண்டவராக இயேசு வந்து கொண்டு போய் அவர் சிலுவையில அறையப்பட்ட பிறகு பேதுருவும் இன்னும் அவனோட சேர்ந்த சீசர்கள் எங்க போயிடுறாங்க? மீண்டும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. மீண்டும் தன்னுடைய விட்டு வந்த தொழிலை நோக்கி போயிடுறாங்க. இப்ப வயிற்று பொழப்புக்கு என்னமா பண்றது, வாங்க மீண்டும் மீன் பிடிக்க போகலான்னு அப்படி கடந்து போறாங்க. அப்போ அப்படிப்பட்ட பேதுருவை அவர் இந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அத்தனை பேருக்கு முன்பாக எழுந்து நின்று தைரியமாக அவர் பிரசங்கிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிரசங்கிப்பதற்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. அதே 2வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, அத்தனை பேர் அபிஷேகம் அவர் மீது மேல் வீட்டறையிலே அங்க இருக்க எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அக்கினியா இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே அவர்களுக்கு என்ன வருகிறது அப்படின்னா, தைரியம் வருகிறது. அல்லேலூயா. தைரியம் வருகிறது. இந்த தைரியத்தினாலே அங்க இருக்க அநேக ஜனங்களுக்கு அவர்கள் எதை சொன்னாங்க அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். லூக்கா 4:18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்பொழுது, உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல பலன் அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலன் அடைய வேண்டும். அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் உங்களை போதித்து, ஆவியானவர்களுக்கு போதித்து உங்களை கர்த்தருக்குள்ள நிலை நிறுத்துகிறார் என்று வேதத்துல நம்ம படிச்சோம். அடுத்ததாக அந்த நிலை நிறுத்துவதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன
அதற்குரிய வெளிப்பாடு என்ன? அதனால எதற்காக நீங்க நிலைநிறுத்தப்படுகிறீங்க அப்படின்னா, அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு நாம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷம் என் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. அதற்கு எந்த அழைப்பும் வேண்டியதில்ல. நீங்க எல்லாம் வந்து சுவிசேஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, வாங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க. இல்ல ஊழியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, வாங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல. சுவிசேஷம் என்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்ப நான் பலப்பட்டுட்டேன், கர்த்தருக்குள்ள நிலை நின்று கொண்டிருக்கிறேன். நான் வந்து ஆண்டவராக இயேசுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். தொடர்ந்து நான் வந்து சரியான பாதையில நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அது மாத்திரம் என்னுடைய நோக்கம் அல்ல. என்னை கர்த்தர் அழைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. நான் பலப்பட்டு மற்றவர்கள் என்ன பண்ணணுமா? மற்றவர்கள் என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும் வேதம் சொல்லுது, அப்படி இல்லையா? நான் பலப்பட்டு மற்றவர்கள் என்ன பண்ணு? பலப்படுத்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நான் பலப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நான் தைரியமா இருக்கணும். அந்த தைரியத்தை கர்த்தர் ஆண்டவராகிய அந்த பரிசுத்த அபிஷேகத்தினால நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த தைரியத்தினால இந்த உலகத்தில் கூடிய அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். அனுக்கிரக வருஷம் என்ன? அவருடைய ஆண்டவராகிய இயேசுடைய வருகையை குறித்து இந்த உலகத்திற்கு நாம் பிரசங்கிப்பதற்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை விடுவிப்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. நல்ல கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல உற்சாகம் ஒரு ஆமேன். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது, நான் பலப்பட்டா மட்டும் பத்தாது. நான் வந்து கர்த்தருக்குள்ள பலப்பட்டால் மட்டும் பத்தாது. நான் கர்த்தருக்குள்ள நிலை நின்றால் மட்டும் பத்தாது. ஆண்டவராகிய இயேசுடைய வருகையின் போது நான் மட்டும் போனா பத்தாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நறுங்குட தப்பா பாப்பா, இங்க திரும்ப பாப்பாப்பா, இங்க பாரு. நான் அநேக ஜனங்களை நான் என்ன பண்ணணும்னா, சுவிசேஷத்தை கூறி கர்த்தருக்கு நேராக திருப்பவரான நான் இருக்க காணப்படணும். ஆமென். அல்லேலூயா. அது யாருக்கு சுவிசேஷம் பாருங்க? நறுங்குண்டவர்களுக்கும் நொறுங்குண்டவர்களுக்கும். அல்லேலூயா. இப்ப யாருக்கு இந்த உலகத்துல சுவிசேஷம் தேவைப்படுது அப்படின்னா, உங்களை போல என்னை போல அநேகர்கள் இந்த உலகத்துல பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருடைய பிளாஷ்பேக், அதாவது எல்லாருடைய சாட்சிகளையும் அப்படியே நம்ம திரும்பி பார்த்தோம்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இருந்தா கர்த்தர் உங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன இப்படித்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழல்ல தான் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. பயங்கரமான நெருக்கம். நான் மிஷனரிஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். குடும்பத்துல ஒரு பக்கம் பிரச்சனை, வேலையில ஒரு பிரச்சனை. எங்க ஒரு வேலைக்கு போனாலும் 6 மாசத்துக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாது. பயங்கரமான ஒரு போராட்டமா இருக்கும். ஜாயின் பண்ணும்போது நீ ரொம்ப நல்ல பையன்பா, நல்ல வேலை செய்யற அப்படின்னு சொல்ற அதே கம்பெனி ஓனர் ஒரு 6 மாசமோ ஒரு 3 மாசமோ அதே கம்பெனில இருந்து நீ ரொம்ப மோசமா வேலை செய்யற தம்பின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட நான் எப்படியும் ஒரு 7-8 கம்பெனி ஏறி இறங்கி இருப்பேன். நல்ல ஒரு வேலை செய்வேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரும்பொழுது அந்த கம்பெனில இருந்து நான் துரத்தப்படுவேன். சரீரத்துல பலவீனம், அநேக போராட்டம், அநேக வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலையும் சரி நிறைய நெருக்கங்களை நான் வந்து சந்திச்ச காலம் உண்டு. ஆனால் ஒரு கால ஒரு சூழ்நிலையில என்னால அதை வந்து சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதுல இருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியாது. பிரச்சனைகள் வரும்போது நான் வந்து சாராய கடையெல்லாம் நான் தேடி போயிருக்கேன். போயிட்டு கொஞ்ச நேரம் மது இருந்துட்டு போய் படுத்து தூங்கின காலம் உண்டு. அதுல இருந்து வெளிவர எனக்கு தெரியல. மனசுல ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. யாராவது இந்த சூழ்நிலையில இருந்து என்னை வந்து மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்தது. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு இடத்தையெல்லாம் நான் தேடி போக வேண்டிய ஒரு சூழல் எனக்கு வந்தது. போய் தியேட்டர்ல எல்லாம் போய் டிக்கெட் எடுத்துட்டு போய் படுத்து தூங்கியிருக்கேன். சோ அப்படிப்பட்ட சூழல்ல ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில நான் கடந்து போன காலம் உண்டு. எத்தனையோ நைட்டு இரவு பொழுதுல கிரவுண்ட்ல இது மாதிரி கடைகளுடைய படிகளை நான் படுத்து தூங்கின காலம் உண்டு. அப்படிப்பட்ட நெருக்கம் ஏன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில ஏன் இப்படி போராட்டம், எதனால இப்படிப்பட்ட பிரச்சனைகளை என் வாழ்க்கையில நான் சந்திச்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்பதான் ஆண்டவராய் இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்துல நான் வந்து போயிடலாம், எங்கடாவது ஊரை விட்டு போய் எங்காவது போய் கண்காணாத இடத்துக்கு போயிடலாம், போய் நம்ம வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்ப என் கூட வேலை செஞ்சவங்க ஒருத்தவங்க சென்னையில இருக்கிற ஒரு பிரேயர் சென்டருக்கு கால் பண்ணி ஜெபிக்கும்படியாக எனக்கு வந்து அவங்க கான்ஃபரன்ஸ் கால் எடுத்து ஜெபிக்க வச்சாங்க. அப்ப அவங்க ஜெபிச்சோன்னா என் மனசுல ஒரு ஆறுதல், ஒரு சின்ன ஆறுதல் கிடைச்சது. சரி, இந்த சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கர்த்தர் மாற்றினார். இல்லையா? இப்ப மாற்றினார். தொடர்ந்து நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். இந்த பிரச்சனை எதுக்கான்னு எனக்கு தெரியல.
அப்பொழுதுதான் அந்த ஜெபம் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்குள்ளே கட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க ஆலயத்துக்கு வாங்க, என் ஆண்டவர் சுகம் கொடுப்பார் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. இது போன்ற ஒரு ஆலயத்துக்கு நான் போனேன். அங்க இருந்த பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணி என் கட்டுகள் எல்லாம் உடைத்தார். அல்லேலூயா. கட்டுகள் உடைத்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். அப்போ விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது போலதான் ஒரு ரெகுலரா இரவு பொழுதுல கம்பெனியை விட்டு வெளியில வரும்போது ஒரு சரியாக ஒரு 9 மணி ஆயிடும். 9 மணிக்கு மேல இது மாதிரி நல்ல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கும், ஒரு கிரவுண்டு. அந்த இடத்துல வண்டியை வச்சுட்டு அவங்க எனக்காக போன்ல ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நான் வண்டியை போட்டு வண்டியில 2 பக்கம் கால் போட்டு உட்காந்துக்குவேன். ஜெபம் பண்ணுவாங்க. நான் எனக்கு ஜெபிக்க தெரியாது, பட் ஜெபத்தை கேட்பேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு நான் கடந்து போவேன். அப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான், நான் ஞானஸ்தானம் எடுக்காத வரையும் அந்த மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பயங்கரமா எனக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமா எனக்குள்ள இறங்குனது மாதிரி இருந்துச்சு. 2 கையாலையும் அந்த டேங்கை போட்டு டம்முன்னு அடிச்சேன். எனக்கு முன்னாடி எனக்கு பெட்ரோல் டேங்க் இருக்கு, அந்த டேங்கை போட்டு டம்முன்னு அடிச்சேன். எனக்கு இருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஜெபம் பண்ண அவங்கதான் சொன்னாங்க, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில, இருட்டு பகுதியில, யாருமே இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் எனக்குள்ள இறங்கி வந்தார். பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதை தொடர்ந்து இது அன்னைக்கு தெரியாது, கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியத்தின் பாதையில எல்லாம் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். ஏன் அப்படின்னா, நான் ஒரு விக்கிரகத்தை ஆராய்ச்சிட்டு இருந்த காலம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவிற்கு மேனால் 37 வயசு வரையும் அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக வேஷம் போட்டு இறங்கி இது மாதிரி ரோடுகள்ல இறங்கி ஆடிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி ஒரு விக்கிரகத்துல பயங்கர அது மேல ஒரு பற்றோட ஆராதனை செய்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. என் நெருக்கத்தின் மத்தியில ஒருவேளை அது எனக்காக கர்த்தர் நியமித்த பாதையா கூட இருந்திருக்கலாம். அந்த நெருக்கத்தின் மத்தியில போனதுனாலதான் ஆண்டவர் என்னை ஆண்டவர் தேடி நான் வந்தேன். அல்லேலூயா. இப்ப அந்த நெருக்கத்தின் மத்தியில என்னை வேறு பிரித்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தின் பாதையில அவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அநேக இடங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். அந்த அபிஷேகம், நான் அன்னைக்கு பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இருட்டு பகுதியில பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் தொடர்ந்து எனக்குள்ள அது அனலா பற்றி எரிய ஆரம்பித்தது. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு இன்னைக்கு சுவிசேஷம் கொண்டு போவதற்கு அந்த அனல் எனக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அல்லேலூயா. நான் அது போன்ற தனிமையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தனிமையா உட்கார்ந்து ஜெபம் பண்ற காலம் உண்டு. இன்னும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, இந்த 2020 லாக்டவுன் எனக்கு மிகப்பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, என்னுடைய இந்த ஊழியத்துக்கும் என்னை தயார்படுத்தின ஒரு காலம். ஏன்னா ரொம்ப சாபமான ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்தவன். எங்க பாட்டி சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் நிறைய இருக்குமா. அவுத்து விட்டா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் மாடு போகுமா. அந்த அளவுக்கு ஆடு மாடுகள் நிறைய இருக்குமா. நான் பிறந்த உடனே முதல் மாடு செத்து போச்சான். அதுல இருந்து வீட்டுல இருந்த எல்லா ஆடு மாடுகள் எல்லாமே செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை குறிச்சு அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாபத்துல பிறந்தவன் தான் நான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சாபத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையாக கிறிஸ்துவின் மீது என்னுடைய பாதங்களை அவர் உறுதிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் கால்களில் இருந்த அந்த சேறுகளை எல்லாம், சகதிகளை எல்லாம் அவர் நீக்கி என்னை பரிசுத்தப்படுத்தி இன்னைக்கு அநேக இடங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த 2020 அந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, அதிகமாக தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அன்னைக்கு பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அக்கினி என்னை மட்டுமல்ல, என் குடும்பத்திலிருந்து அநேக சாபங்களை நீக்கி என் குடும்பத்துல அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய வைத்தார். சாட்சி சொல்ல போனா நிறைய டைம் எடுக்கும். இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, என்னை மாத்திரமல்ல என் குடும்பத்திலே கூட எல்லா சாபங்களையும் நீக்கி கர்த்தர் என் குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டது நிமித்தம் முதல்ல நான் என்ன பண்ணப்படுகிறேன்னா, நான் முதல்ல பலப்படுகிறேன், கர்த்தருக்குள்ள நான் நிலைநிறுத்தப்படுகிறேன். அந்த அபிஷேகம் என்னை அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்னை கொண்டு போகிறது. அல்லேலூயா. அப்ப அதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நொறுங்குண்டவர்களுக்கும் ஒருவேளை என்னை அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை எனக்கு அறிவிக்காம என்னை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா நான் நேரம் செத்து போயிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நம்மை சுற்றியும் அப்படிதான் அநேகர்கள் இப்படிப்பட்ட அந்த உளையான சேற்றில் இருக்கிறவங்க இருக்காங்க. எப்படி அதுல இருந்து விடுதலை ஆகுதுன்னு தெரியாம அநேக வியாதிகள்ல, பிசாசின் அடிமைத்தனத்துல, மாந்திரிக செய்வனை கட்டுகளுடைய அடிமைத்தனத்துல, விக்கிரகங்களுடைய அடிமைத்தனத்துல உண்மையான ரட்சிப்புன்னா என்ன, உண்மையான ஆண்டவர் யாரு போறாங்க, விழுந்து உருடுறாங்க, பிறடுறாங்க, கால்நடையா பாத்தீங்கன்னா அப்படியே ரோடுகள்ல அலைஞ்சு திரியுறாங்க, குத்திக்கிறாங்க, வேலை குத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, இங்க போய் தண்ணியில மூழ்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனை என்ன பண்ணாது, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது. ஆண்டவராக இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறார்.
அல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒருவனும் எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்குமே இயேசுவை தெரியுங்க. யாருக்கு இயேசு தெரியாது? இயேசுனா யாரு? எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் தெரியும். நான் எல்லாம் பாத்தீங்கன்னா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரையும் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். எல்லாருக்குமே இயேசுவை தெரியும். அப்பெல்லாம் நான் படிக்கும்போது என்ன தெரியும்? அவரும் ஒரு ஆண்டவர், அவரும் ஒரு கடவுள், நான் ஆராதிக்கக்கூடிய விக்கிரகமும் ஒரு கடவுள், அப்படிதான் தெரியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுதான் மெய்யான தெய்வம். அவரை இல்லாமல் ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற சத்தியம் தான் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேகருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. போய் கேட்டு பாருங்க, அவரும் கடவுளுங்க, நாங்களும் ஆராதிக்கிற ஒரு கடவுள், அப்படித்தான் அவங்களுக்கு தெரியுமே ஒழிஞ்சு உண்மையான ஆண்டவராகிய இயேசுதான் அவர்களுக்கு அவருடைய ரட்சிப்புக்கு காரணரா இருக்கிறார். அவர் தான் இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அவர் ரத்தம் சிந்தினார், அவர் சிலுவையிலே மரித்தார் அப்படிங்கிற சத்தியம் தான் இந்த ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்களை திறப்பது யார் அப்படின்னா நீங்களும் நானும். அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். உங்களுடைய அந்த பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, மாந்திரிக செய்வனை கட்டுகளுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். ஆண்டவராய் இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சுவிசேஷத்தை தான் மக்களுக்கு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படுவது ரட்சிக்கப்படாத யாரோட கையில இருக்கு? அவர் ஆண்டவரோட கையில இருக்கு. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளை செய்கிறவர் அவர் தேவன். விளை செய்கிறவர் ஆண்டவர். விதைக்கிற மட்டும்தான் உங்களுடைய என்னுடைய வேலை. ஆமென். ஒரு சில பேருக்குலாம் சோர்ந்து போயிருவீங்க. என்னப்பா நானும் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், ஒருத்தன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு சோர்வு இருக்கும். ஆனா விதைக்கிற மட்டும்தாங்க நம்ம வேலை. விதைக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும், அவ்வளவுதான். இப்ப கூட ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க திருப்பூர்ல ஏறும் பொழுது ஒரு பக்கத்துல முஸ்லீம் ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு ஆண்டவர் இயேசுவை பத்தி ஒரு நிமிஷம் சொல்வதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சொன்னா போதுங்க, அது அவருடைய இருதயத்துல பதிய வைக்கிறது, அவர்களை விளைய செய்யறது ஆண்டவராகிய தேவனுடைய வேலை, அது கர்த்தருடைய வேலை. நம்ம சொன்னா போதும். நீங்க சொல்ற ஒரு சுவிசேஷம் இன்னைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, என்றாவது ஒரு நாள் அது ஒரு 30, 60, 100 மடங்கான பலனை கண்டிப்பாக தரும். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லணும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நான் எனக்கு ஒருவர் அப்படி சொல்லாம இருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். என் வாழ்க்கை நேரம் அழிஞ்சு போயிருக்கும். நான் இன்னும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருப்பேன். அதே போலதான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல அதுல இருந்து வெளியில வருவதற்கான வழி தெரியாம இந்த உலகத்துல அநேகர்கள் அந்த பாவத்துல உழன்று கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது தரித்திரர்களுக்கும் நெருங்குண்டவர்களுக்கும் இருதயத்துல கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு சுவிசேஷம். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் அவருடைய இருதயத்தை மாற்றும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் அவருடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட அந்த நன்மை, நான் பெற்றுக்கொண்ட அந்த கர்த்தருடைய அந்த நன்மை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக தான் நீங்களும் நானும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மற்றவர்களுக்காக அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தான் ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்துகிறார். இல்லையா? அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு சொல்லி பாருங்களேன், என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அடிப்பான் உதப்பான், அது ஒரு சிலர் தான். ஆனால் நீங்க 100 பேர் சொல்றீங்கன்னா கண்டிப்பா 90 பேரு நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு 10 பேர் வேணா உங்களுக்கு எதிர்ப்பாளர்களா இருப்பாங்க. ஒரு 10 பேர் உங்களை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவனை விட்டுருங்க, தள்ளிடுங்க. 90 பேரை பாருங்க. அந்த 90 பேர் தான் நமக்கு முக்கியம். அந்த 10 பேரை கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த 90 பேர் தான் எனக்கு முக்கியம். அந்த 90 பேர் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினால அவருடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா அந்த 90 பேருக்காக பரலோக ராஜ்யம் உங்களை எழுந்து நின்று கைதட்டு. அல்ல கரங்களை வச்சு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் தமக்கென்று தமக்கு சொந்த பிள்ளையாக அவர் அந்த பிள்ளைகள் எல்லாம் மாற்றப்படுகிறார்கள். பரலோக ராஜ்யத்திற்கானவர்கள் அவர்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஆமென். அது யாரை கொண்டு செயல்படுத்த முடியும்னா உங்களையும் என்னை கொண்டுதான் அவர் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருந்தாலும் நேரத்து காலத்தின் நிமித்தம் இன்னும் பாத்தீங்கன்னா அநேக அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் பொழுது உங்களை கொண்டு என்னை கொண்டு அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். ஆமென் இல்லையா? நம்ம சாதாரணமா சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், விடுதலை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம், அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை கொண்டு உங்களுக்கு அந்த அநேக வரங்கள் வல்லமைகள் உங்களுக்குள்ள வெளிப்படும். ஆமென். அப்ப அந்த அபிஷேகம், நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் முதல்ல என்னை பலப்படுத்துகிறது, கர்த்தருக்குள்ள என்னை நிலைப்படுத்துகிறது. அடுத்ததாக என்னை கொண்டு அநேக ஜனங்களுக்கு என்னை சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக என்னை தைரியப்படுத்தி அநேக ஜனங்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க என்னை அவர் ஆவியானவர் என்னை பயன்படுத்துகிறார். நான் பயன்படுத்தப்படும் பொழுது அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினாலே, அக்னினாலே
அந்த வரங்கள் எனக்குள்ள வல்லமையாய் வெளிப்பட்டு அநேக ஜனங்களை விடுவிக்கக்கூடிய அந்த வரங்களும் வல்லமைகளும் எனக்குள்ள இருந்து புறப்பட்டு போய் அநேக ஜனங்களை விடுவித்து கர்த்தருக்கு நேராக என்னை திருப்பக்கூடியதாக, அநேக ஜனங்களை ஆண்டவருக்காக திருப்பக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ள வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்கலாம்.